மட்டக்களப்பு சிறையில் இருந்த சஹ்ரான் அங்கே மட்டுவில் தேரரின் பரபரப்பான தகவல். மக்கள் அதிகாரத்திற்கே முன்னுரிமை, ஜனாதிபதி உறுதி. பேரணிக்கு வருபவர்களை விரட்டியடியுங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை குறித்து கடும் எச்சரிக்கை. தீவிரவாதத்திற்கு சென்ற மக்களின் வெறிப்பணம், ஜனாதிபதி அனுர வெளிப்படை. புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்த விபத்து, 40 பேருக்கு மேல் பலி எண்ணிக்கை. அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வில் கை வைத்தால் எச்சரிக்கும் ரஷ்யா. வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் இருந்தது. எனினும் தற்பொழுது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வருகின்றனர். எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கதை பேசி வருகின்றனர். அது நடக்காது. இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும். கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சஹ்ரான் தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைக்குள் இருந்து வெளியில் வந்து தாக்குதலை நடாத்தினார் என்று மட்டக்களப்பு மங்கள ராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொலிகளை பார்க்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்ட குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், 2019 ஆண்டு நடாத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சஹ்ரான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்படுகின்றார். சஹ்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் செல்கின்றார். அவர் விடுமுறையில் சென்ற 2 நாட்களின் பின் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார். அப்பொழுது அவருக்கு பிணை வழங்கியது யார்? பிணை நின்றது யார்? ஏன் பரிசோதனை நடாத்தப்படவில்லை? பிணை வழங்கிய பின்னர் சஹ்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடாத்தப்படவில்லை? தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொலி நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கையில் ISIS இருப்பதாக தெரிய வந்தது. நான் மட்டக்களப்பில் 35 வருடங்களாக இருக்கின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும். சஹ்ரான் தனது போதனைகளுக்காக முதலில் காத்தான்குடியில் தனக்கான தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது நான் இது தொடர்பில் தெரிவித்திருந்தேன். அன்று சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சென்றன. நீண்ட காலம் கடந்துள்ளதால், அதாவது 6 வருடங்கள் கடந்துவிட்டதால் சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை. போலீஸ் புலனாய்வு திணைக்களத்திற்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன். என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன். ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அன்று நாங்கள் கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாக்குவதாக. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி மொட்டுவும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகேகொடைக்கு வருவது மக்களுக்காக அல்ல, மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கோருவதற்காகவே என்று முன்னணி சோசலிச கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். இந்த குழுவை 2021ஆம் ஆண்டு மக்கள் விரட்டியடித்ததாகவும், எனவே 21ஆம் தேதி பேரணி நாட்டிற்கு பொருத்தமானதல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது பேரணியில் தான் சேரப்போவதில்லை என்றும், மக்கள் அங்கு வந்து இந்த குழுவை கூச்சல் விரட்டியடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை குறித்த பேரணியில் முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் வரிப்பணம் முன்னர் தீவிரவாதத்திற்கு எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற JVPயின் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் தற்போதைய அரசாங்கம் ஒரு கணிக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் வருவாய் தற்பொழுது எதிர்பார்த்த
அளவை விட அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் எனவும் கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி பொதுமக்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜோ புரட்சி தன்னுடைய 1000 கவிதைகள் நூலை தொல் திருமாவளவனிடம் கையளித்துள்ளார். பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்ச்சி பூர்வமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8/11/2025 அன்று எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கருகில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 15/11/2025 வரை தொடரும். மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17/11/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17/11/2025 முதல் 22/11/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்பின் மீளவும் எதிர்வரும் 21/11/2025 அன்று இந்தோனேஷியாவின் பண்டா ஆச்சே மாநிலத்திற்கு அருகே வங்காள விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்த புயலினால் எதிர்வரும் 22/11/2025 வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும். இந்த புயலுக்கு சென்வார் என பெயரிடப்படும். இதனால் எதிர்வரும் 23/11 முதல் 28/11/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வுகளை தொடங்கினால் ரஷ்யாவும் தகுந்த முறையில் பதிலளிக்கும் என்று கிரெம்லின் பேச்சாளர் திமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அதிகாரிகள் அணு ஆய்வுகள் குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு வரும் நிலையில் பெஸ்கோவின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத்தோடு இது அமெரிக்காவின் அணு ஆய்வு தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் அறிகுறியாக கருதப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லிபியா நாட்டிலிருந்து புறப்பட்ட புலம்பெயர்வோர் படகொன்று கடலில் கவிழ்ந்ததில் 42 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக ஐநாவின் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 3ஆம் திகதி வட ஆப்பிரிக்கா நாடான லிபியா நாட்டில் உள்ள ஜுவாரா என்னுமிடத்திலிருந்து 47 ஆண்கள் 2 பெண்கள் என மொத்தம் 49 பேருடன் புலம்பெயர் படகொன்று புறப்பட்டுள்ளது. சில மணி நேரத்திற்குள் படகின் இயந்திரம் பழுதாமையினால் கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லிபியா அதிகாரிகள் நடாத்திய தேடுதல் வேட்டையில் 7 பேர் மட்டும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர்.